யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானான். அப்போது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஓகே, என்ன சம்பவம் தெரியுதா? மோசையை தேவன் என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. அழைக்கிறதுக்கு அது ஒரு அற்புத காட்சி. என்னன்னா, முட்செடி எரியுது ஆனால் வெந்து போல. சொல்லுங்க, வெந்து போல. இப்படி உட்காந்து, முட்செடி எரியுது ஆனால் வெந்து போல. இது ஏன் இந்த அற்புத காட்சியை நான் போய் கிட்ட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம். இதை சொல்றாங்க, அது நியாயத்திற்கு ஒரு தேவன் எப்படி கோபத்தோடும் இருக்கிறாரு, இறக்கத்தோடும் இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்றார். ஆனால் மோசையை அழைக்கும் ஆபிரகாம் கிட்டே சொல்லிட்டார், 400 வருஷம் உன் சந்ததி எகிப்துல அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அதுக்கப்புறம் சில தேசங்களை நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை வச்சு நியாயம் தீர்ப்பேன் அப்படின்றார். ஒரு பல பிளானோட தான் வராது, பக்கா பிளானோட தான் ஆபிரகாம் கிட்ட வரார். பாருங்க, எல்லாமே தெரியும் தேவனுக்கு. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம், நடந்துட்டு இருக்கிற காரியம், நடக்க போகிற காரியம், நடந்த காரியம். சொல்லுங்க, என்னென்ன காரியமா தெரியும் ஆண்டவருக்கு? நடக்க போற காரியம். ஆனா இப்படிப்பட்ட தேவனை அசால்ட் பண்றது பார்த்தீங்களா? எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்ச தேவன் என்ன விரும்புறாருன்னா, என்கிட்ட வரணும்னு விரும்புறாரு. நீ அவர்கிட்ட வந்தீங்கன்னா நடக்கிறது எல்லாத்தையும் அறிவிப்பார், நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவார். நீங்க அந்த அற்புத காட்சியா பார்க்கலாம். நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க, எரிஞ்சு நிற்கிறாங்க. ஆனா செஞ்சா ஜெயிலுக்கு போயிடும், மொத்தமா பத்தியும். அதனால அமைதியாக நம்மளுக்கு இந்த ஜெயிலுக்கு போறதுலாம் புதுசு கிடையாது. கடவுள் பயம், அதுதான் முதல்ல நிற்குது. இன்னொன்று, வாழ்க்கையினுடைய பயம். ரெண்டாவது, நாசமாக போயிடும். ஒரு காரியத்தில் முடிவெடுத்து இறங்கினா நாசமாக போயிடும். அப்போது ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பச்சையாக இருக்குதோ அவ்வளோ கிருபை உள்ளவராக இருக்கிறாருன்னு அர்த்தம். எவ்வளோ எரிதோ அவ்வளவும் கோபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். ரெண்டுமே இருக்குதா? பச்சையாகவும் இருக்குது, எரிஞ்சுன்னு இருக்குது. முதல்ல என் ஒய்ஃப் கிட்ட சும்மா அப்படியே கேஷுவலாக பேசினே இருக்கிற மாதிரி நான் சொன்னேன். பாருங்க, அந்த சிரிப்பு என் கண்ணை விட்டு போகல. சொல்ல, இந்த பாரு, நான் கோபமாகறேன். எப்படின்னா, அந்த ஒரு மோசைக்கு காட்சி எடுத்தாரு. முட்செடி எரிஞ்சுன்னு ஆனால் பச்சையாக இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் அப்படின்னு சிரிக்கிறோம்.
உங்களுக்கு தான் அடி வயிற்றுலேருந்து வருது அந்த சிரிப்பு, பயங்கரமாக குலுங்கி குலுங்கி. என்னை பார்த்தா அவ்வளோ கிண்டலாக இருக்குதுங்க அப்படின்னு தெரியாது. நேற்று கூட பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருமே சரி சொல்லுங்க, எல்லாருமே ஒருத்தர் பண்றத இன்னொருத்தர் பண்ண முடியும். எல்லாருக்குள்ளவும் தீமையும் சரி நன்மையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் இருக்குது. இது சாந்தமாக பேசலான்னு பார்த்தேன். நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து ஐயப்பாக்கத்துலேருந்து வராரு, அவர் பேசுவார். பாருங்க, இப்போ நீங்கள் போயிட்டு நான் சின்ன சின்ன பசங்கள்லாம் நம்ம ஏரியாவில் பார்க்குறேன், பார்த்தா உள்ள பெருமை ஜாஸ்தி இருக்குது. நான் அந்த கர்வம் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் அது வயசில் எனக்கு இருந்தது தான். நானும் உத்தம புத்திர மாதிரி இல்லை. நான் இது எல்லாருக்கும் இருக்குது பாருங்க. சின்ன வயசுலேருந்து நான் எனக்கு அப்படின்ற இது வந்து எல்லாருக்கும் இருக்குதுல்ல. அது எங்க வந்து தெரியுமா? ஒரு பக்கம் கடவுள்கிட்ட இருந்து வந்தது, இன்னொரு பக்கம் பிசாசு கிட்ட இருந்து வந்தது. நான் எனக்கு நான் தான் அப்படின்னு ஆண்டவரே ஒரு பக்கம் வந்து நம்மளை வந்து நீயா இரு அப்படின்றாரு. நான் உனக்குன்னு ஒரு ஸ்டைலை கொடுத்துருக்கேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், உனக்குன்னு ஒரு சுதந்திரத்தை சித்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கேன், தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கேன். உனக்குன்னு என்ன பண்ணு, நீ வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருக்கு இந்த வார்த்தை. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன பண்ணு, வாழ். உனக்கு பிடிச்ச மாதிரி. அதனால தான் பாருங்க, ஆதாம் பாவம் செய்யும்போது வந்து ஐயோ தொட்டினா அவள்தான் சூரியமாயிடா பூமியை வந்து தருல விட்டாரு. அவருக்கு தெரியும் இது எதனா பண்ணானா கூட மீட்கிறதுக்கு வல்லவர் நான் இருக்கிறேன்னு தெரியும். அதனால தான் உங்களுக்கு வேடிக்கை பார்ப்பேன். நீ பண்றாரா சார், நான் பார்த்துக்கிறேன். இதாங்க கடவுள் நம்பிக்கை. இப்ப பேசுறேன் பாருங்க, பார்த்து வேண்டாம் அப்படா ஒரு படத்துல ஏதோ சொல்லுவோம், பார்த்துக்கலாம் ஆண்டவனை நம்ம அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பார்க்கறாரு. நான் இருக்கிறேன்டா, நன்மை தீமை ஏற்றுக்கிறதானே நல்லா கட்சி மேலே துப்ப போறீங்க. நான் இருக்கிறேன் பார்க்குறேன், துப்புனீங்களா போனீங்களா தெரியாது பாருங்க. நல்லா தெரியும் அதை சாப்பிட்டா எவ்வளோ விளைவுகள். இப்போ நம்ம உட்காந்து எவ்வளோ பிரச்சனை வந்துடுது தெரியுமா? எவ்வளோ பட்டினி பசியில் ஐசியூ வார்டில் எவ்வளோ கண்ணீர் கம்பளமாக எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு வீட்லேயும் அழுகுறல் இருக்குது, ஒரு வீட்லேயும் குமுறல் இருக்குது, ஒரு வீட்லேயும் உள்ளம் உடஞ்சி போய் செத்தா நல்லா இருக்கும். அவங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா உயிர் வாழ பிடிக்கல, வாழ்க்கை வாழ பிடிக்கிறன்னு அப்படிப்பட்ட சூழ்நிலை. இல்லை நீங்கள் கிண்டலாக கையிலே பேசுகிறீங்க, இந்த உணர்வுலாம் உங்களுக்கு இதுதான் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளவும் நான் ஒரு வந்தாங்க, இந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன், என் ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்லிடுது, அண்ணன் பேசுகிறாரு. பேசும்போது நம்ம இடத்துலேருந்து நம்மளை பார்த்து பேசுகிறாரு, நம்ம உணர்வுகளை புரிஞ்சுன்னு நம்ம வழி வேதனையில் தெரிஞ்சு அந்த இடத்துலேருந்து அந்த வார்த்தையில் பேசுகிறாரு. அப்படி பார்க்குறாரு அண்ணன். அதுதான் மனது இருக்கும். உங்கள் நிலைமையிலேருந்து பார்த்தாங்கன்னா அவங்க தான் கரெக்டான ஆள். ஏசு அப்படி தான் ஜனங்களை பார்த்தாங்க. மனதுருகுனாங்கன்னா பரிதாபப்படுது. பரிதாபத்துக்கும் மனதுருகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பரிதாபப்படுறது வந்து ஐயோ பாவம் அப்படின்ட்டு போயிடும், என்ன செய்யும் அவ்வளோதான். மனதுருக்கம் அவங்க இடத்துலயே போய் அவங்களாவே மாறி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றி தீரும். அதான் மனதுருக்கம். ஆண்டவர் அப்படி பார்த்து தான் ஜனங்களை பார்த்து மனதுருகினார். இப்போ ஏதோ ஒரு வழி வேதனையில் இருக்கிற, ஏதோ ஒரு அவஸ்தைப்பட்டு இருக்கிற, அப்படியே ரொம்ப நெருக்கப்படுற அந்த நெருக்கத்தை தேவன் அறிவார். இன்னும் சொல்றார், இது கீழே வர, நான் எங்கேயும் போல மெசேஜ் விட்டு கீழே வர பாருங்க. எரியுது ஆனா பச்சையா இருக்குது. சொல்லுங்க, நாங்க போய் ஜெபம் பண்றோம், உள்ளெல்லாம் உடம்பெல்லாம் எரியுது.
சுரேஷ் பாஸ்டர் வந்து ஜெகனுக்கு ஜெபம் பண்ணார். அப்படியே பின்னாடி அப்படியே சூடாகுதுண்ணா அப்படின்றான். என்னன்னு கேட்டால் ஆவி வெளியே போக பார்க்குது. வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன், போச்சுன்னு நினைக்கிறேன். எரியுது, ஆனால் பச்சையாக இருக்குது. ஆண்டவர் பாருங்க, நான் நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லுவேன், நரகத்தை பற்றி சொல்லுவேன். நரகத்தை பற்றி. ஆண்டோடைய அன்பு எல்லை இல்லாதது, ஆண்டோடைய கிருபை எல்லை இல்லாதது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், எல்லையே இல்லை. அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை, அவருடைய கிருபைக்கு எல்லையே கிடையாது, அவருடைய இறக்கத்துக்கு எல்லையே கிடையாது, அவருடைய பொறுமைக்கு எல்லையே கிடையாது, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லையே கிடையாது, அவருடைய ஜீவனுக்கும் நீடிய வாழ்வு முடிவே கிடையாது. அவருடைய கோபத்துக்கும் சொல்லுங்க, நான் சொன்ன கூட எல்லாத்தையும் சேர்த்தன அன்புக்கு எல்லையே கிடையாது. அவர் கோபத்துக்கும் சொல்லுங்க நல்லா சத்தமா. ஏன்னா கோபத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன் பயப்படுறீங்க? எல்லை இல்லை அப்படின்னா எங்க தெரியுமா? அவர் கோபம் எங்க தெரியுமா காட்டுறாரு? நரகத்துல காட்டுறாரு. எல்லை இல்லாதது அவருடைய கோபம். எல்லை இல்லாத அன்பு சிலுவையில பார்க்கலாம், எல்லை இல்லாத கோபத்தை நரகத்துல பார்க்கலாம். ஏன்னா சாதாரண விளையாட்டு நானா தான் பாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுந்தது பயங்கரமா இருக்கும். ஒருத்தர் சொல்றேன், நான் விட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லவன்னா நினைக்காதீங்க சொல்லிட்டு சொல்றாரு. நான் என்ன பண்ணேன், நான் ஒதுங்கிட்டேன். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோ, என் காரம் சும்மா என்ன ஓரளவுக்கு செய்யும். ஆனால் அவருடைய காரம் பயங்கரமான காரம். அந்த கரத்துல நீ விழுந்துட்ட, அம்மா என் அடிவையெல்லாம் கலங்குது. அவரு பதில் செய்வார்னு சொல்லி ஒதுங்கிட்டு, அவர் ஆண்டவரை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்தா மோசமானவன் நான் பார்க்க போலாம். ஆண்டவர் நீங்க பாத்துங்கன்னு சொல்லி ஒதுங்கணும், முடிஞ்சது கதை. அதனால்தான் பாருங்க, கடவுளுக்கு பயப்படுற பயம் நின்னது என்று ஞானம் வந்ததுன்னா உணர்ந்து கொள்வாயின்னு போகுது. கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தினால். பயம்ன்றது ரெவரன்ஸ், அது வந்து அளவு கடந்த மரியாதையும் கனத்தையும் அந்த உயர்வையும் கொடுக்குது. ரெவரன்ஸ் பயம் அப்படிதான் போகுது இங்கிலீஷ் பைபிள். ஆனால் இன்னொரு பக்கம் அதை பிற்போக்கா பார்த்துன்னா பயம்னா அவருக்கு பார்த்து நடுங்கு, அவரை பார்த்து அப்படியே முன்னாடி விழுந்தது, தலை குப்புற விழுந்தது பயம். அதான் கர்த்தர், அந்த மாதிரி கர்த்தர் பாருங்க பச்சையா இருந்து. ஆனா நான் பேசுறது உங்களுக்கு எச்சில் வருதா? பச்சையா இருந்தது. ஒரு பக்கம் இப்படி ஆண்டவரை பத்தி இப்படி சொல்றீங்க, நரகம்ன்றீங்க, எல்லாம் இல்லாதன்றீங்க, கோபம்ன்றீங்க, பயங்கரம்ன்றீங்க, கை பயங்கரமா இருக்குன்றீங்க. பயப்படாதீங்க, நம்ம ஆண்டவரை சொல்லி நானே பேசுறேன் பார்த்தீங்களா. ஒரு பின்னாடி பக்கம் அந்த பயத்தை நான் பின்னாடி போட்டுருவேன், முன்னாடி அவர் அன்பை வச்சிருக்கேன், சிலுவை வச்சிருக்கேன். அந்த சிலுவையை பார்த்துனே இருப்பேன். ஏன்னா அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது, அவருடைய கிருபைக்கு எல்லையே கிடையாது, அவருடைய இறக்கத்துக்கு எல்லையே கிடையாது. அவருடைய இறக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தம் அவருக்கு கொடுக்க அவருடைய இறக்கத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ண இருக்கலாம். அவ்வளோ இறக்கம் உள்ள தேவன். இங்க சொல்றாரு, போய் பார்க்கலாம், இது பச்சையா இருக்குது, வெந்து போலையே அப்படின்னு போய் பார்க்கலாம். இதை சொல்றாங்க, நியாய தீர்ப்புக்கான ஒரு தேவன் இப்படியா இருக்கிறாரு. வேற மாதிரி எல்லாம் வந்து குரல் மூலியமா பேசியிருக்கலாம், வேற எதனா அடையாளங்கள் மூலியமா பேசலாம், தேவ தூதர்கள் மூலியமா பேசலாம். தேவ தூதன் தான் சொல்லுது. அது பழைய ஏற்பாட்டில் வந்து தேவதூதன் சொல்றது எல்லாமே கர்த்தரை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க வேத வல்லுநர். பாருங்க இங்க சொல்றாரு, இங்க கிட்ட போனதையும் அவன் போய் கிட்ட போய் பார்க்கறான். கிட்ட போய் பார்த்தா பச்சையா இருக்குது, ஆனா எரிஞ்சுனே இருக்குது. போய் பார்க்கலாம்,
தேவன் அதிலிருந்து அந்த முட்செடி நடுவுல இருந்து பேசுறாரு. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? சில சமயம் கோபம் வருது, அடைக்கிறீங்கல்ல, நீங்களும் ஒரு குட்டி முட்செடி. வேலி கட்டா முள்ளு ஆண்டவர் பார்க்குறாரு. எல்லாருமே அப்படிதான் இருக்கிறீங்கல்ல. ஜெயிலுன்னு ஒன்று இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு கதை. இதெல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுதான் நன்மைக்கு. அதனால தான் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி, மேலான அதிகாரங்கள் யாவருக்கும் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்கன்னு போட்டுருக்கு. அதிகாரிகள்லாம் நான் பார்க்கும்போது அப்படி தான் நான் பார்க்குறேன். அதிகாரிகளை பார்க்கும்போது ஒருத்தன் ரூடாக இருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படி, அவன் சொல்றதை செய்கின்றார். அப்புறமா பார்த்தா பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். நான் சொல்றாரு, முகத்தை என்ன பண்ணான்? மூடிக்கணும். என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அங்க தேவன் பேசுற அந்த சத்தத்தை கேட்கறான். தேவன் பேசுற சத்தத்தை கேட்கறான். அங்க பயம் வருது. அவன் வனாந்திரம் தனியா இருக்கும், பயம் வருது. அது பரிசுத்த பூமின்றாரு, செல்பலம் கைட்டுன்றாரு. இதை வேற நினைச்சுக்கிறான். இதெல்லாம் ஒன்று ரொம்ப வந்தா செல்பெல்லாம் கட்டிட்டு பலிப்படத்தில் நிற்கணும், ஷூ போட்டு நிற்கக்கூடாது. ஆனால் ஒரு உள்ளத்தை பாருங்க, வெளியெல்லாம் பாருங்க. இறங்களுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது சில விஷயம். வெளியரங்கமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு உள்ளே வந்து ஏடாபடமாக நினச்சிக்கணும், ஏடாபடமாக பேசிட்டு இருந்தா அது என்னத்தை சொல்கிறது? ஆள் வெளியே எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டு மட்டும்தான் போதும். இப்போ நான் பிளாக் ஷர்ட் போட்டாலும் ஒரு குற்றம். ஏன்னா என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? உள்ளம் தான் முக்கியம். ஆமென். இப்போ உள்ளத்துக்கு வராது பாருங்க. ஜன ஆண்டவர் வெளியே பாடுற அவஸ்தையும் பார்க்குறாரு, உள்ள பாடுற அவஸ்தையும் பார்க்குறாரு பாருங்க. அப்போது கர்த்தர் 7வது வருஷம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். சொல்லுங்க, பார்க்கவே பார்த்தேன். பார்க்கவே பார்த்தேன். எப்படி பார்க்கறாராம்? பார்க்கவே பார்த்தோன்னா ஒத்து பார்க்கறாராம். உபத்திரவத்தை வெளியே மட்டும் பார்ப்பாரா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, நம்ம படுற கஷ்டங்கள், வேதனைகள், நம்ம போகிற அந்த மோசமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? கர்த்தர் பார்க்கவே பார்க்கிறார். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஜனங்க கண்ணுக்கு தான் கேட்குறாங்கல்ல. பார்க்கவே பார்த்தேன்னா அர்த்தம் கடவுளுக்கு கண்ணுக்குன்னா. அவங்க கூக்குரல், ஐயோ என்னால் முடியல பா, நான் இது இப்படி இருக்கிறேனே, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதையும் என்ன பண்றாரு? கேட்குறாரு. காதுக்குதாப்போ கடவுளுக்கு இருக்குதாங்க. உங்ககிட்ட தானே பேசுகிறோம், உங்களுக்கு காதுக்குதான். காதும் இருக்குது, கண்ணும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வர அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறார்களா? உணர்வு, கடவுள் உணர்வு, உணர்வுபூர்வமானது. அவங்க என்ன வலி வேதனையில் இருக்கிறாங்களோ அதையும் என்ன பண்றாரு? உணர்றாரு. இதுதான் உங்களை என்னை உண்டாக்குன தேவனுடைய பார்வை. பைபிள்லேருந்து பார்த்து கற்றுக்குங்க. கடவுள் என்ன பார்க்குறாரா? நான் பேசுறதை கேட்குறாரா? என் ஜெபத்தை கேட்குறாரா? என்ன என் சூழ்நிலையை பார்க்குறாருன்னா பார்க்குறாரு, என் ஜெபத்தை கேட்குறாருன்னா கேட்குறாரு. என்ன என் வேதனை என்னன்னு அவர் உணர்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். இவர் ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அதனால தான் முள்ளு செடி கருகலை, அதுலேருந்து சத்தத்தை கொடுக்குறாரு. அவனை ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணுறான். கர்த்தரை வந்து அவனை சந்திக்க வைக்கிறார். அவன் முகமுகமாக வேற பார்த்தான். முகமுகமாக பார்க்கல, பின்னாடி தான் பார்த்தான். அதே முகமாக பார்த்தான்ற மாதிரி தான் வேதம் சொல்லுது. கடவுளை
அப்படியே நேரடியாக பார்த்த ஒரு ஆள் யாருன்னா மோசி. நேரடியானா இன்னும் பக்கத்தில் தான் அதையும் சொல்கிறாரு. எவ்வாறு நான் பார்த்தீங்கன்னா செத்துருவேன். ஒரு கல்மலை வெடிப்பில் குழந்தைங்க ஒரு மலை ஒரு இதில் போயிட்டு அவனை உள்ளே வச்சுட்டு இப்படி நான் போவேன். நீ என் முதுகு தான் பார்க்க முடியும், என் முகத்தை பார்க்க முடியாது, பார்த்தீங்கன்னா செத்துருவேன். இப்படிப்பட்ட தேவன். இதெல்லாம் படிக்கும் போது ஒரே ஆச்சரியமா இருந்தது. பார்த்தான் பாருங்க. பார்த்துட்டு புலம்புனா என்ன நம்ம புலம்புனா, கர்த்தர் கர்த்தர் இறக்கம் கிருபை. ஆஃப் ஆயிடுச்சா? அது ஆஃப் ஆயிடுச்சா? சார்ஜ் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இது போகலாம். சார்ஜ் இல்லையா? ரெண்டு சார்ஜ் அடிக்கடி தகராறாகுது. செட் பண்ண ஒன்று பத்திரமா கேட்டு என்னன்னா அறிந்திருக்கிறேன். மொத்தம் 3 காரியம். என்னது? பார்க்கவே பார்த்து, கேட்கவே கேட்டு, அவங்க உபத்திரவத்தை வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்.